ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மணத்த தக்காளி வச்சுட்டு கழனி தண்ணி வந்து செய்ய போகிறேன். மணத்த தக்காளி கழனி ரெசிபி வந்து செய்ய போகிறேன். இது வந்து ரசம் மாதிரியே இருக்கும் இந்த ரெசிபி. மணத்த தக்காளி கழனி ரெசிபிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் கழுவுறோம்ல, அந்த ரெண்டாவது தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து ஊற்றிக்கோங்க. கீரையை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கழனி தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சிட்ருக்கையில் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை அப்படியே அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதாவது உங்களுக்கு வாய் புண்ணு, வயிற்றில் புண்ணு அப்படின்னாக்க இந்த மாதிரி கழனியில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடையில உங்களுக்கு அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு பல் வந்துட்டு ஒரு 10 பூண்டு பல் வந்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரசம் மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள், இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்தா நல்லாயிருக்கும். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டே 2 பச்சை மிளகாவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வரமிளகா வந்து போட்டுக்குவேன் தாளித்து போடையில். இப்போ கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் வந்து போட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தோன்னே நம்ம வந்து நிறுத்திடலாம். அதுக்கப்புறமா தாளிப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, நிறையா போட வேணாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வரமிளகா வந்து ஒரு 2 வரமிளகா. ஏற்கனவே வந்து 2 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன் நான். தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, கழனி தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்த தக்காளி கழனி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.